அந்த மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் ஆட்சியும் உரித்தாகுக. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய திருமுகம் தரிசிக்கும்படியாக வந்திருக்கிற திருச்சபையாராகிய உங்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் வருகிறவருமாகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் ஒரு துதிப்பாடலோடு ஆண்டவருடைய திருமுகம் பிரவேசிக்கலாம். திருமுதல் திருவாசனமே சரணம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது அவரிடத்தில் நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், நாம் தலைகளை வணங்கி முழங்காற்படியிட்டு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இறைவேண்டல் செய்யலாம். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமுறைப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விருதாவாயுடைய சமூகத்தில் கூடவில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உங்களுடைய திருப்பாதம் அமர்ந்து உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. இந்த நாளிலும் உங்களுடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாதபடி தடையாய் கிடக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் திருச்சபை சுற்றிலும் யார் யாரெல்லாம் இந்த தொழுதை கலந்து கொள்ள முடியாதபடி பலவீனமாக சுகவீனமாக கிடக்கிறார்களோ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வரும் நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய திருச்சபையிலே வந்து உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொழுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தில் தங்கியிருப்பதாக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உங்களுடைய பிள்ளைகளை குணப்படுத்தி அனுப்பும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இந்த ஆராதனை முழுவதையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லா இடையூறுகளையும் நீக்கும். உங்களுடைய நாமே மகிமைப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் செழிப்படையட்டும். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று நம்முடைய ஞான பாடல்களிலே 44வது பாடலை பாடலாம். ஞான பாடல்கள் 44. பிதாவே மாதயாகரா ரட்சிப்பின் ஆதி காரணம். ஞான பாடல் 44. Yeah.
இந்த வண்ணமாக முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 33. முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது சபையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்படியே முழங்காற்படியிட்டு நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருவோம். நம்முடைய சிந்தனைகளிலே செய்யப்பட்ட பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு விடுதலை பெற வேண்டிய நேரம் இது. ஒரு வார காலம் நாம் இந்த உலகத்திலே எல்லா விதமான சூழ்நிலைக்குள்ளும் கடந்து போய் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய திருமுகத்திலே வந்து நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய செயல்பாடுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய குறைகளை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய மீறுதலை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக சமர்ப்பித்து, பாவத்தின் பாரத்தினால் நான் வந்து போய் கிடக்கிறேன், ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் கொண்டு என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை தாழ்த்தலாம். கெட்ட குமாரன், இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் பிரித்துக் கொண்டு தூர தேசம் போனான். எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு எல்லாம் தேர்ந்த பின்பு தகப்பனை நினைத்து பார்க்கிறான். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, தகப்பன் அவன் வருவதை தூரத்தில் கண்டார். அவனை ஓடி முத்தமிட்டு அவனை அழைத்துக் கொண்டு வந்து அவனுக்காக
போகிறதை நாம் பார்க்க முடியும். பாவத்தின் பாரத்தினால் என்று சொல்லக்கூடிய பாடல் ஒரு கவியை நாம் பாடி நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக சமர்ப்பிப்போம்.